அந்த தேசத்து ஜனங்களோடு கூட எல்லாம் எடுத்துக்கொள்வோம். 23ஆம் அதிகாரம், மீண்டும் போன வாரம் நான் எடுத்த ஆதியாகும் 23ஆம் அதிகாரம் போய் ஜனங்களோடு பேசி 5ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், ரொம்ப கவனமா கேளுங்க. அதற்கு ஏத்தின் புத்திரர் ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமாக, 23ஆம் அதிகாரம் ஜெனிசிஸ் 23 5ஆம் வசனம் முதல். அதற்கு ஏத்தின் புத்திரர் ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமாக, எங்கள் ஆண்டவனே, நாங்கள் சொல்லுகிறதை கேளும். எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு, எங்கள் கல்லறையில் முக்கியமான பிரதேயத்தை அடக்கம் பண்ணும். நீர் பிரதேயத்தை அடக்கம் பண்ண எங்களில் ஒருவனும் தன் கல்லறை உமக்கு தடை செய்வதில்லை என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் எழுந்திருந்து தேசத்தின் புத்திரராகிய தேசத்தாருக்கு வந்தனம் செய்து அவரோடு பேசி, எழுத்தில் இருக்கிற பிரேதம் என் கண் முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ண உங்களுக்கு சம்மதியானால் நீங்கள் என் வார்த்தையை கேட்டு கோசருடைய குமாரனாகிய எப்ரோன் தன் நிலத்தின் கடைசியிலே இருக்கிற மக்கபேலா என்னப்பட்ட குகை எனக்கு சொந்தமான கல்லறை பூமியாக்கும்படி தர வேண்டும் என்று அவ்விடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அது வேறு விதமான விலைக்கு அவர்கள் தருவார்கள் என்றான். அப்பொழுது எப்ரோன் ஏத்தின் புத்திரர் நடுவிலே உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது ஏத்தியனாகிய எப்ரோன் தன் ஊர் வாசலுக்கு பிரவேசிக்கிற ஏத்தின் புத்திரர் அனைவரும் கேட்க ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமாக, அப்படி எல்லா ஆண்டவனே, என் வார்த்தையை கேளும். அந்த நிலத்தில் உமக்கு தருகிறேன், அதிலிருந்து குகையை உமக்கு தருகிறேன். என் ஜனபுதருடைய கண்களுக்கு முன்பாக அதை உமக்கு தருகிறேன். உம்மிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அடக்கம் பண்ணும் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் தேசத்தாருக்கு வந்தனம் செய்து திரும்ப அந்த உரையாடல் போயிட்டே இருக்கு. ஆனா நான் இதை எப்படி சொல்லி முடிக்க விரும்புறேன், உங்களுக்கு இப்படி சொல்லி முடிக்க விரும்புறேன். தன் மனைவியை அடக்கம் செய்வதற்கு எப்ரோன்ல அவங்க ஒரு நல்ல இடத்தை தேடும் போது ஏத்தின் புதருடைய குகையை கேட்கிறாங்க. அந்த குகையில தன்னுடைய மனைவியை அடக்கம் பண்ண அவர் விரும்புறாரு. அதே போல அவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல, எங்க கிட்ட ஆல்ரெடி கல்லர் இருக்கு. ஆல்ரெடி எங்க கிட்ட, நல்லா புரிஞ்சுக்கணும், ஆல்ரெடி எங்க கிட்ட கல்லர் இருக்கு, அந்த கல்ல அடக்கம் பண்ணலாமே. இல்ல இல்ல, நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் இந்த என்னுடைய மனைவி மக்கபேலா என்னப்பட்ட இடத்துலதான் நான் அடக்கம் பண்ணணும். ஏன் அப்படின்னா, பாவத்திற்கு அடக்கம் செய்து நீதிக்கு பிழைக்க வேண்டியது எங்களுடைய விசுவாசத்தின் பிரமாணம். ஆமென் சொல்லுங்க. மக்கபேலா என்றால் பாவத்திற்கு சாவது என்ற அர்த்தம். நல்ல கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே. கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் அடக்கம் எதை சொல்லிக் கொடுக்கிறது தெரியுமா? பாவத்திற்கு மரிப்பதை சொல்லிக் கொடுக்கிறது. விசேஷமா இப்படி நான் சொல்ல விரும்புகிறேன், கிறிஸ்துவ மரணம் என்பது விதைக்கு சமமானது. இந்த விசுவாசத்தின் தகப்பனாய் இருந்த ஆபிரகாம் தன்னுடைய மனைவியை விசேஷித்தவளாய் அடக்கம் பண்ண வேண்டும், விசேஷமான இடத்தில் அடக்கம் பண்ண வேண்டும். ஏனென்றால் தேவன் ஒரு நாள் வரப்போகிறார். ஆமீன். அவருடைய ஸ்தோத்திர வருகையிலே ஆமீன் 3 நாள் நாம எல்லாம் நினைக்கிறோம் பாருங்க. ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துடைய அதிகாரத்தின் வல்லமை 3 நாள் பூமியிலே செயல்பட்டது. விசுவாசிக்கிறீங்களா நீங்க? ஆமா. அவர் 3 நாள் பேதுரு புஸ்தகத்துல வாசிக்கிறோம், காவலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ண சென்றார் என்று வாசிக்கிறோம். பேதுரு புஸ்தகத்தை நீங்க போய் படிச்சு பாருங்க. அவர் 3 நாள் அவரை மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் காவலில் இருந்தார். அந்த 3 நாட்கள் கல்லறையிட்ட நாட்கள்ல பாதாளத்தின் வல்லமைகளை தகர்த்தார். அந்த நேரத்துல தன்னுடைய மனைவியா இருந்த சாராள், ஆபிரகாம், ஸ்தோத்திரம் எல்லாருமே அங்க இருந்தாங்க. அவர்களை அழைத்து கொண்டு போவாங்க என்கிற விசுவாசம் இந்த ஆபிரகாமுக்கு இருந்தது. அதனால இந்த ஆபிரகாம் தன்னுடைய மனைவி விசேஷமான இடத்துல புதைக்க வேண்டும் என்று விரும்பி மகபேலா என்கிற இடத்தை சூஸ் பண்ணி அங்கதான் அந்த அம்மாவை அடக்கம் பண்ணவன் சொன்னாரு. இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், மரணம் எதை கற்றுக் கொடுக்கிறது? சந்தோஷமான வீட்டிற்கு போவதை காட்டிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம் என்று ஸ்தோத்திரம் நீதிமொழிகள சாலமன் சொல்லுகிறாரே, அதுபோல துக்க வீட்டில் நாம் எதற்கு கலந்து கொள்ள வேண்டும்? நினைவு, முடிவு என்பது அங்கதான் தெரியும். சொல்லுங்க, முடிவுங்கிறது அங்கதான் தெரியும், வேற எங்கேயுமே தெரியாது. முடிவு, எல்லாருடைய முடிவு அங்கதான் தெரியும். மரணத்துலதான் முடிவு தெரியும். மரணம் சம்பவிப்பதற்கு முன்பாக நீங்கள் தாயோ தகப்பனோ கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ சாட்சிகளாக நடந்து கொள்ளுங்கள். பாவத்துக்கு சாகணும். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, என்ன செய்யணும்? பாவத்துக்கு சாகணும். பாவத்துக்கு செத்து நீதிக்கு சத்தியத்திற்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஜீவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய பிரமாணம், தேவனுடைய சத்தியம்.
இதுல நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். ஆனா உங்க மனசுல ரொம்ப தெளிவா புரியுற மாதிரி சொல்றேன். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளவு பெரிய ஸ்தோத்திரம் நீளமான வயதுடையதா இருக்கலாம், நிறைய அனுபவங்களுடையதா இருக்கலாம். ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஆழமான விஷயம் என்ன தெரியுமா? இன்றைக்கு நான் பாவத்துக்கு சென்று தேவனுடைய வருகை இருக்கும் போது நான் எடுத்துக் கொள்ளப்படுவேனா அல்லது மரித்த பிற்பாடு கல்லறை திறக்குமா என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்க நிறைய சபைகள் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, மரித்தா கல்லறை வேணும், மரித்தா என்ன வேணும்? கல்லறை வேணும். அல்லேலூயா. ஏன் அந்த கிறிஸ்தவ அந்த வைராக்கியம் இருக்கு? தேவன் வரும்போது கல்லறையில நாம் உயிரோடு எழும்புவோம், அப்படித்தானே? அதுதான் நம்முடைய சபையிலே நாம் அந்த பிரமாணத்தை சொல்லுகிறோம், உங்களுக்கும் நாங்கள் போதிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த கல்லறையிலிருந்து எழும்ப வேண்டுமானால் நம்ம வாழ்றதும் ஒரு கல்லறை தான். நம்ம வாழ்றதும் ஆமா இல்ல. நான் ஒரு கவிதை படிச்சேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. அது ரொம்ப ஒரு புக்ல எங்கேயோ போண்டாட்டி கொடுக்கும் போது அந்த பேப்பர் கொடுத்தாங்க, அதை நான் படிச்சேன். இந்த வருங்கால பிணத்தை இன்றைய கால உயிரோடு உள்ள மனிதனாய் காட்டுகிறதாம் கண்ணாடி. இது வருங்கால பிணம், இதை இன்றைக்கு உயிருள்ளதாய் காட்டுகிறது கண்ணாடி. அப்ப இதுவும் ஒரு கல்லறை தான், இதுவும் ஒரு கல்லறை. சில காலம் வாழ்றோம், சில காலம் ஜீவிக்கிறோம், அவ்வளவுதான். 80 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம், 40 வருஷம். ஆனால் நீங்கள் அடக்கம் பண்ணுவது உறுதி. உங்க குடும்பத்துல எவ்வளவு சாட்சிகளா இருக்கீங்க அதற்காக. மனைவியை தன்னுடைய ஆபிரகாம் அந்த நாள்ல தேவ திட்டத்தை செய்வதற்கு சொல்லலாம், ஆனா தன்னுடைய மனைவியை அடக்கம் செய்வதற்காக ஒரு மகா பிரபு, ஒரு ஸ்ரீமான் அந்த பட்டணத்தால் ஆண்டவனேன்னு சொல்றாங்க, தன்னுடைய குடும்பத்திற்காக தன் மனைவிக்காக இந்த மனிதர் இறங்கி வந்து அடக்கம் செய்தார். அல்லேலூயா. நீங்க எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் குடும்பத்திற்காக தேவனுடைய சித்தமான நாட்கள்ல நீங்கள் வசதி படைத்தவர்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஆண்டவருக்காக இறங்குவதில் எந்த குறைபாடும் இல்லை. இறங்குங்க, உங்க குடும்பத்துக்காக இறங்குங்க, உங்க மனைவிக்காக இறங்குங்க. இன்னைக்கு விட்டு கொடுக்கிற விஷயத்துல குடும்பம் ரொம்ப தோற்று போயிருக்கிறது. விட்டு கொடுக்கிற விஷயங்கள்ல பிள்ளைகள் ரொம்ப தோற்று போயிருக்கிறாங்க. நான் பாக்குற எவ்வளவு பெரிய ஆபிரகாம் தன்னுடைய மனைவி சாராளுக்காக அடக்கம் பண்ணுவதற்காக எல்லாருக்கிட்டையும் போய் உட்கார்ந்து அந்த வசனம் சொல்லுது, வந்தனம் செய்தான். வந்தனம்னா தன்னுடைய கையெடுத்து கும்பிட்டு என் மனைவியை அடக்கம் பண்ணணும், அதை நான் சரியா தேவ பிரமாணத்தின்படி செய்யணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கிறார். அல்லேலூயா. நீங்க தேவ திட்டத்தை செய்யறதுக்காக வேண்டி, தேவ திட்டத்தை செய்வதற்காக வேண்டி, வசனத்தை கடைபிடிப்பதற்காக வேண்டி ஆண்டவர் சொல்றாரு, எந்த இடத்திலும் உங்களை தாழ்ந்து போவதில் குறைவே இல்லை என்று நான் எண்ணுகிறேன். அல்லேலூயா. எந்த இடத்திலும் தாழ்ந்து போவதில் எந்த குறையும் இல்ல. இல்ல, உங்க வீட்டுக்காக நீங்க நின்னீங்கன்னா உங்க குடும்பத்தை இழந்துருவீங்க. உங்க மனைவிக்கு தெரியாம நீங்க சில வேலைகளை செய்யலாம், உங்க புருஷனுக்கு தெரியாம நீங்க சில வேலைகளை செய்யலாம். ஆனா இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கல. உங்க பிள்ளைங்களுக்கு தெரியாம சில வேலைகளை செய்யலாம், இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கல நினைச்சுதாதீங்க. ஒரு நாள் நித்திய மரணம் என்று இருக்கிறது, அந்த மரணம் நம்மை வெளிச்சம் போட்டு காட்டிவிடும். அல்லேலூயா. நாம் யார் என்பதை காட்டிவிடும். அதனால வாழ்ற நாட்களை ஆபிரகாம் தன் மனைவி கிட்ட எல்லாவற்றையும் கேட்டு வந்தார், ஒரு விஷயத்தை கேட்கல. ஏன்னா தேவ சித்தம் அது ஒண்ணும் தேவன் தடை பண்ணல. ஆனா தன் மனைவி அடக்கம் பண்ணுவதற்கு மற்றவங்களுக்கு முன்னாடி போய் தன்னை தாழ்த்தினார். அல்லேலூயா. வந்தனம் செய்தார், இறங்கினார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க குடும்பத்திற்காக, உங்க வீட்டாருக்காக, உங்கள் தாய் தகப்பனுக்காக, உங்கள் கணவன் மனைவிக்காக நீங்கள் எங்கே உங்கள் வாழ்க்கையை விட்டு கொடுத்தீர்கள், எந்த பாவத்தை விட்டு கொடுத்தீர்கள், எந்த அக்கிரமத்தை விட்டு கொடுத்தீர்கள், மற்றவங்களுக்கு முன்னாடி நான் இதை செய்ய மாட்டேன், என் குடும்பத்துக்கு சாட்சியா நான் இருப்பேன், தேவனுடைய வருகைக்கு நான் பிரதியா இருக்க வேண்டும், முதல் ஆளாய் ஆமீன் ஸ்தோத்திரம் முதல் பிரதிநிதியா நான் இருக்கணும்னு சொல்லி எதை விட்டு கொடுத்திருக்கீங்கன்னு ஆபிரகாம் தன் மனைவி சாராளுடைய டெத்ல அவர் கன்ஃபார்ம் பண்றார். நாமும் ஆபிரகாமை போல் மாறுவோம், விட்டு கொடுப்பதில் ஆபிரகாமை போல் மாறுவோம். ஆமென். போன வாரம் சொல்றான் நான் அந்நியனும் பரதேசியும். நான் யாரு? அந்நியனும் பரதேசியுமானவன். எல்லாரும் என்ன ஆண்டவனையும் கூப்பிடுறாங்க, எல்லாரும் என்ன ஸ்ரீமான்னு சொல்றாங்க, எல்லாரும் என்ன மகா பிரபுன்னு சொல்றாங்க. உண்மைதான், தேவனை ஆசிரித்தார். ஆனால் இந்த மரணம் என்னுடைய மனைவியோட பிரிவு எனக்கு எதை கற்றுக் கொடுக்க தெரியுமா? அந்நியனும் பரதேசியுமாய் கற்றுக் கொடுக்கிறது. எனவே ஆண்டவர் சொல்றாரு, நாம என்னைக்கு இருந்தாலும் பிரியும் போது அந்நியனும் பரதேசியமான வாழ போறோம். ஆனா வாழ்ற நாட்கள்ல ஒற்றுமையா வாழுங்க. வாழ்ற நாட்கள்ல ஆமென் சொல்லுங்க. வாழ்ற நாட்கள்ல உங்களுக்குள்ள யூனிட்டி இல்லைன்னா அது எந்த பிரயோஜனமும் கிடையாது. வாழ்ற நாட்கள்ல ஸ்தோத்திர மனைவிக்கோ புருஷனுக்கோ நீங்க துரோகம் பண்றீங்க, இல்ல பிள்ளைகளுக்கு துரோகம் பண்றீங்கன்னா நீங்க வாழ்றதுல எந்த சாத்தியமும் கிடையாது.
பிரயோஜனமற்ற வாழ்க்கை வாழ்றீங்க. வாழும் போதே அந்த ஆபிரகாமுடைய இறுதி, தன் மனைவியோட இறுதியில அவர் சொன்ன உரை மிகவும் முக்கியமான வார்த்தை, நான் அந்நியனும் பரதேசியுமானேன். அல்லேலூயா. தெரியுமா, நான் ஃபேமிலி மீட்டிங்ல பேசும்போது பேசினேன். ஸ்தோத்திரம், வந்தவங்களுக்கு தெரியும். ஃபேமிலி மீட்டிங்ல பேசினேன். உங்க மனைவி டுடே இன்னைக்கு இல்லைன்னா நீங்க உங்க வீடு என்னவா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்க மனைவி இன்னைக்கு இல்ல, உங்க வீட்டுல இல்ல, உங்க பிள்ளைகள் இருக்காங்க, தேவ சமூகத்துக்கு உங்க மனைவி போயிட்டாங்கன்னா அந்த வீடு என்னவா இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. உங்க புருஷன் இந்த நேரம் இல்ல, அவர் தேவ சமூகத்துக்கு போயிட்டார், தேவனுடைய ராஜ்யத்தை அடைச்சிட்டாரு, என்னவா இருக்கும் உங்க வீடு, என்னவா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. நேற்றுக்கு முன்னாடி நான் ஒரு நியூஸ் பார்த்தேன், நீங்க கூட பார்த்துருக்கலாம். சத்தியம் நியூஸ் ரொம்ப வேகமா ஓடிச்சு. வால்வோ பஸ்ல சென்னை ஸ்தோத்திரம் போயிட்டு இருக்கும்போது வால்வோ பஸ் ஒரு காரை மோதி, கார் வந்து இன்னொரு லாரியை மோதி, அந்த பக்கம் லாரியும் இன்னொரு லாரியும் மோதிச்சு. அப்போ ஒரே வீட்டுல இருந்த அக்கா தங்கச்சியுடைய ஹஸ்பண்ட் 2 பேரும் பாஸ்டர். அந்த சபையை ஸ்தோத்திரம், அந்த சிஸ்டனுடைய தம்பியோட சபையை நானும் ரகுபதி தான் ஓபன் பண்ணிட்டு வந்தோம் நாகப்பட்டினத்துல போய். அந்த பிரதருடைய தங்கச்சிங்க 2 பேருடைய ஹஸ்பண்ட் ஒரே நேரத்துல நெருக்கி இறந்துட்டாங்க. மரணம் எப்ப சம்பவிக்கும் தெரியாது, மரணம் யாருக்கு சம்பவிக்கும் தெரியாது. ஆனால் வாழும் போது எந்த அளவுக்கு நம்ம உண்மையா வாழ்றோங்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. நீங்க ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? வாழும் போது எந்த அளவுக்கு நீங்க உண்மையா வாழ்றீங்க. கர்த்தர் உங்களை பார்த்துட்டு இருக்காரு. கர்த்தர் பார்க்கலன்னு சொல்ல முடியாது. கர்த்தர் நீங்க எங்க போறீங்க, நீங்க என்ன வேலை செய்றீங்க, உங்க போன்ல நீங்க என்ன பண்றீங்க, உங்க போன்ல நீங்க யாருக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க, அல்லது யாரோடு ஸ்தோத்திரம் உரையாடுறீங்க, யாருக்கு மெசேஜ் பண்றீங்க, இதெல்லாம் கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் வெறுக்க வேண்டிய வெறுத்தீங்கன்னா உங்க நாட்கள் ஆரோக்கியமானதா இருக்கும், உங்கள் வாழ்க்கை ஆரோக்கியமானதா இருக்கும், உங்கள் சிந்தை ஆரோக்கியமானதா இருக்கும். அல்லேலூயா. நீங்களும் உங்கள் குடும்பம் நீடித்த நாட்களாய் வாழ கர்த்தர் உதவி செய்வார். நான் நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய சமூகத்திலே நிலைத்திருப்பேன் என்கிற வேத வசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். நீ உன் பிள்ளைகளையும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்கிற வேத வசனம் நிறைவேறும். அல்லேலூயா. அந்த வசனம் நிறைவேறணும்னா நீங்க செய்ய வேண்டியதை மட்டும் செய்யணும், செய்யக்கூடாத செய்யக்கூடாது. ஆபிரகாமுடைய மனைவி சாராள் உங்க இறுதியில ஆபிரகாம் எடுத்த முடிவு பாருங்க. இப்ப நம்ம அடுத்த காரியத்துக்கு வருவோம். ஆமென். இப்ப 24ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான அதிகாரம். இந்த அதிகாரம் ரொம்ப பிரயோஜனம் உள்ளது. வாசிக்கிறேன், கவனமா கேளுங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1-2. ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டிலுள்ளவர்களில் வயதில் முதிர்ந்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரியுமாய் தன் ஊழியக்காரனை நோக்கி. அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த விட்டு கொடுக்கிற ஒரு காரியம் இருக்கு பாருங்க. இந்த விட்டு கொடுக்கிற ஒரு காரியம், அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். சொல்லுங்க, காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். தமிழ்ல சொல்லுது ரொம்ப அழகா அந்த வேர்டு, ஆசீர்வதித்து கூடவே வந்தார். வந்தார் அப்படின்னா கூட இருந்தார். இந்த விட்டு கொடுத்தல், அர்ப்பணிப்பு, கீழ்ப்படிதல், சமாதானம், உண்மை, இது எல்லாம் ஆபிரகாமோடு கூட இருந்து கர்த்தர் பார்த்தார். கவனிக்கணுமா என்ன? கர்த்தர் பார்த்ததுனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அல்லேலூயா. ஆபிரகாமோட கர்த்தர் என்பதின் ரகசியமே ஆசீர்வதித்து வந்தார். நான் ஆபிரகாம் கிட்ட கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நான் படிக்கும்போது இந்த பைபிளை படிச்சுட்டு ஆபிரகாம் கிட்ட கத்துக்கிட்ட ஒரு விஷயம், முரட்டுத்தனமான விசுவாசம். என் தேவனால் யாவரையும் மாற்ற முடியும், என் தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், என் தேவனால் என்னையும் ஆஸ்வதிக்க முடியும். ஆபிரகாம் வரும்போது கூப்பிட்டோன்னே வந்துட்டாரு. பயங்கரமான விசுவாசம். விட்டுட்டு வானாரு, வந்துட்டாரு. அதுக்கப்புறம் தேவன் வாக்கு தத்தங்கள் கொடுத்தாரு. ஆனா வாக்கு தத்தம் கொடுத்தது எதுவுமே நடக்கல. தேவன் ஆபிரகாம் யோசேப்புக்கு ஒரு கனவு கொடுத்தார். நல்லா புரிஞ்சுக்கங்க. யோசேப்புக்கு ஒரு கனவு கொடுத்தார். 12 அரிக்கட்டுகள் நின்றது. அதுல 2 அரிக்கட்டுகள் தாழ விழுந்து வணங்கியது.
12 நட்சத்திரங்கள் இருந்தது. அது 2 நட்சத்திரங்கள் தாழ விழுந்து வணங்கியது. அதை போயிட்டு அப்பாவுக்கு சொல்றாங்க, யாக்கோபு கிட்ட, அப்பா இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. உடனே ரூபன் எழுந்து யூதா எழுந்து சொல்றாரு, அப்ப நான் அப்பாவும் அம்மாவும் உனக்கு தாழ விழுந்து வணங்குவாங்களா? நீ அவ்வளவு பெரிய ஆளா? உன் கனவு நடந்துருமா அப்படின்னு சொல்லி யோசேப்பை நிந்தித்தார்கள். அல்லேலூயா. ஆனா சத்தியம் என்ன தெரியுமா? உண்மை என்ன தெரியுமா? அந்த வாக்குத்தத்தம் நடக்கவே இல்லை, நிறைவேறவே இல்லை. மாறாக கொண்டு போய் யோசேப்ப குழியில போட்டாங்க. யோசேப்ப எங்க போட்டாங்க? குழியில. சில நேரத்துல நம்ம நினைக்கிறது நடக்காது போலவே தெரியும். தேவன் சொன்னது நடக்காது போலவே தெரியும். நாம் ஜெபிக்கிறது நடக்காது போலவே தெரியும். ஆனா அதே யோசேப்ப குழியில இருந்து எடுத்து 30 வெள்ளிக்காசுக்காக வேண்டி ஏத்திரிட்டு கொடுத்துட்டாங்க. இவர்கள் இந்த யோசேப்பு எந்த கனவை காலில் விழுந்து வணங்கினார்கள் என்று கண்டானோ அதே காரியத்தை கர்த்தர் புறஜாதிகளாயிருந்த எகிப்தியர்கள் மத்தியிலே கர்த்தர் நிறைவேற்றி வைத்தார். சில நேரத்துல நமக்கு அப்படி தோணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. சில நேரத்துல நமக்கு அப்படி தோணும், ஐயோ நடக்கலையே, நான் ஜெபம் பண்ணனே, ஏசப்பாவோட தேடனே, நடக்கலையே, நடக்காம போயிடுச்சே அப்படின்னு தோணும். நீங்க கேட்கறத உடனே செய்யல அப்படின்னா அவர் பெருசா செய்ய போறாருன்னு அர்த்தம். நீங்க ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. உயர்வான காரியத்தை செய்ய போறாருன்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கேட்கறத உடனே செய்யல, டிலே ஆகுதுங்க, ஸ்தோத்திரம் கொஞ்சம் தாமதம் ஆகுதுங்க, பரவாயில்ல விட்டுருங்க, பரவாயில்ல விட்டுருங்க, கர்த்தர் உங்களை சகலவற்றிலும் ஆசீர்வதிப்பார். வசனம் சொல்ல ஆஸ்வதிக்கிறது மாத்திரமல்ல, கூடவே வந்தார். சொல்லுங்க. ஆமா, கூடவே வந்தார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணுமா, அவர் கூட வரணுமா, நீங்க முடிவு பண்ணுங்க. அவர் ஆசீர்வதிச்சு போறது இல்லை, கூடவே வர்றது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா நான் இப்படி நினைக்கிறேன், எனக்கு கூட வரலாம் வேணாம் ஆண்டவரே, ஆசீர்வதிச்சுட்டு போங்க. இந்த பலவீனமா இருக்கிற அம்மாங்க கிட்ட கொண்டு போய் மாத்திரை கொடுப்பாங்க தெரியுமா பிள்ளைங்க? இல்ல மாத்திரை அம்மா நிறைய மாத்திரை இருக்கிற அம்மாங்க இருப்பாங்க வீட்டுல, அவங்க பிள்ளைங்க ரொம்ப கேர் பண்ணி இருப்பாங்க கொண்டு போய் மாத்திரை கொடுப்பாங்க. நான் ஒரு வீட்டுல பார்த்தோம், கூடவே இருந்தேன். மாத்திரை பையன் கொடுக்குறாரு, மாத்திரை கையில கொடுத்துட்டுமா போடுமா, அப்பதான் நீ ரொம்ப கேரா பாத்துக்கோ, ரொம்ப அந்த அவர் ரொம்ப அவங்க அம்மா ரொம்ப நேசிப்பாரு. அந்த அம்மா இப்படி மாத்திரை எடுத்துருச்சு, இந்த கையில தண்ணி எடுத்துக்கிச்சு, தண்ணி எடுத்துட்டு மாத்திரை போடுன்னு நினைச்சா இப்படி போட்டு தண்ணி குடிச்சிருச்சு. மாத்திரை எங்க பின்னாடி இருக்கு. அந்த அம்மாவோட இறப்புக்கு அப்புறம் பாக்குறோம், அந்த இந்த கட்டில தூக்கிட்டு பார்த்தா இவ்வளவு மாத்திரை. அப்ப அவர் சொல்றாரு, பாஸ்டர் எங்க அம்மா எவ்வளவு மாத்திரை கீழே போட்டிருக்காங்க பாருங்க பாஸ்டர். சில நேரத்துல அப்படிதான் ஆண்டவர் கூட இருப்பாரு. அவர் கூட இருக்கிற தூக்கி பின்னாடி போட்டு கொடுக்குற ஆசீர்வாதத்தை மட்டும் எடுத்துக்கும். விஷயம் என்னன்னா, அதெல்லாம் பலவீனமே. ஆண்டவர் கூட இருக்கணும். ஆண்டவர் எங்க இருக்கணும்? ஆமென். கூடவே இருங்கன்னு சொல்லக்கூடாது, கூடவே சொல்லுங்க, கூடவே இருங்கன்னு என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம பயங்கரமான ஆளுங்க. கூடவே இருங்கன்னு உட்கார வச்சு எங்கேயாச்சும் போயிடும். கூடவே இருங்க ஆண்டவரே சொல்லிட்டு பக்கா, அப்ப அவரால் கூட இருக்க முடியாது. கூடவே இருக்கிற அளவுக்கு நம்மை தகுதி உடையவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவர் கூட இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா அவங்க பார்த்துக்கணும். ஸ்தோத்திரம். ஏதோ கூட இருக்காருன்றதெல்லாம் விஷயம் கிடையாது. அவர் கூட இருக்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் உயர்ந்ததாக, அவர் கூட இருக்கிற அளவுக்கு நீங்கள் பாவத்துக்கு செத்தவர்களாக, அவர் கூட இருக்கிற அளவுக்கு நீங்கள் பரிசுத்தம் அடைந்தவர்களாக, அவர் கூட இருக்கிற அளவுக்கு நீங்கள் விட்டு கொடுத்தவர்களாக, அவர் கூட இருக்கிற அளவுக்கு உங்களுடைய கீழ்ப்படுதலை முதிர்ந்த அனுபவத்தோடு காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படியானால் அவர் அப்படி இருக்கும்போது அவர் உங்கள் கூடவே இருந்து சகல காரியத்திலும் ஆஸ்வதிப்பார். ஆமென். சகல காரியத்திலும் சொல்லுங்க, சொல்லுங்க. சகல காரியத்திலும், உங்கள் வீடு, உங்கள் வேலை ஸ்தலம், உங்கள் படிப்பு, உங்கள் தாய் தகப்பன், உங்கள் சமுதாயம், நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை மாத்திரம் உயர்த்தி வைப்பார். அதுதாங்க ஆசீர்வாதம். சொல்லுங்க, அதுதான். ஆமென். சொல்லுங்க. எல்லாருக்கிட்டையும் இருக்கும், ஆனா எல்லாருக்கிட்டையும் இருக்கிறத விட நம்ம கிட்ட இருக்கிறது கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். எல்லாருக்கிட்டையும் இருக்கும், எல்லாருக்கிட்டையும் இருக்கிறத விட நம்ம கிட்ட இருக்கிறது கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். அதுதான் ஆசீர்வாதம். ஆண்டவர் யாருக்கும் கொடுக்காதீங்கன்னு சொல்ல, எல்லாருக்கும் கொடுங்க, ஆனா எனக்கும் கொடுங்க, எனக்கு பெஸ்டா கொடுங்க. அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கான கீழ்ப்படிதலோடு கேட்டு பழகுங்க. ஸ்தோத்திரம். ஏதோ வந்துட்டோம், நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றோம்ல, அர்த்தமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும். தேவனுடைய சமூகத்துல அர்த்தமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும். கவிஞர் கண்ணதாசன் அவருடைய மரணத்துக்கு முன்னாடி கவிதைகள் எழுதினாரா. அப்படி எழுதினாரா, கிறிஸ்தவ மாத்திரம்
ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் உத்தமத்தோடு கிறிஸ்துவ மார்க்கத்தை பின்பற்றினால் இந்த நாடே கிறிஸ்துவ மயமாகும். ஏன் தெரியுமா? கிறிஸ்துவை போல போதிக்கிறவர்கள் உலகத்திலே இல்லைன்னு சொன்னாங்களாம். அல்லேலூயா. வசனத்தை எடுக்கிறவங்க எல்லாம் போதிக்க ஆரம்பிச்சிட்டோம், தவறில்லை. ஆனா நம்ம செஞ்சோமா? வசனம் பைபிளை எடுக்கிறவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இது நான் சொல்ல ஒரு உலகத்தான். கண்ணதாசன் சொன்னாராம், பைபிளை எடுக்கிறவங்க எல்லாம் பரிசுத்தமாறு, பைபிள் அப்படி சொல்லுது இப்படி சொல்லுது போதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா பைபிள் படி செய்தோமா? வசனத்தின்படி வாழ்ந்தோமா? வசனத்தின்படி வாழ்வதே பிரதானம். ஆமென் சொல்லுங்களேன். வசனத்தின்படி வாழ்வதுதான் பிரதானமே தவிர வசனத்தை போதிக்கிறது பிரதானம் அல்ல. வசனத்தை யார் வேணுமாலும் போதிக்கலாம், வசனத்தை யார் வேணுமாலும் பேசலாம். வசனத்தை படிச்சு அதன்படி நம்ம வாழ்ந்தோமா என்பது ரொம்ப அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் வசனத்தின்படி வாழ்ந்தார். ஆபிரகாம் அழைப்பில் உறுதியா இருந்தார். ஆபிரகாம் தேவ சித்தத்தை செய்வது தீவிரமா இருந்தார். ஆபிரகாமை ஏன் தெரியுமா? சகலவற்றிலும் ஆசீர்வதித்தார். அவர் ஸ்தோத்திரம், வாக்கு தத்தம் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் அவர் சொன்ன வார்த்தை சாகாது என்கிற விசுவாசம் ஆபிரகாமுக்குள் இருந்தது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு ஒரு வார்த்தையும் வீணா போகாது. ஆமென். ஆபிரகாமுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தையும் வீணா போகாதுங்க, மறந்துடாதீங்க. ஸ்தோத்திரம். ஆண்டுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை வீணா போகாது, சகலவற்றிலும். அல்லேலூயா. இப்ப ஆபிரகாம் ஒரு கவலை வந்துருச்சு. எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க, எவ்வளவு மேன்மை இருக்கு பாருங்க. ஆனால் தன் மகன் ஈசாக்கு தனியா இருக்க, தன் மகன் ஈசாக்கு தனியா இருக்கு. இந்த ஈசாக்கு கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்பா அம்மா. இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னதான்? அப்பா அம்மா. இந்த இஸ்மவேலுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் போனாரு, அவர் லைஃப்ல செட்டில் ஆக்கிட்டு போயிட்டாரு. அவர் யாருக்கும் கீழ் பண்ண அவசியம் இல்லை, என் வாழ்க்கை எனக்கு தெரிவித்து போயிட்டாரு. ஆனா இந்த ஈசாக்கு வாக்குத்தத்தின் மகன் அல்லவா இவன். பலி செலுத்தத்தை கூட கட்டும் போது கூட அமைதியா இருந்த மகன் அல்லவா இவன். அமைதி. இப்போ ஆபிரகாம் பாக்குறாரு, என்ன ஈசாக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கலையா? எங்கப்பா சில பசங்க சொல்லுவாங்க தெரியுமா, ஆமா எனக்கு லவ் பண்ணவும் தெரியல, எனக்கு எதுவும் செட்டும் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு மனநிலை இந்த ஈசாக்கு இருக்கு. ஒண்ணு இந்த ஈசாக்கு ஒரு பெண் பார்க்கிற படலம். ஏன்னா அம்மா இறந்துட்டாங்க, அம்மா இல்ல. இப்ப ஆபிரகாம் இருக்காரு, வேலைக்காரங்க, ஆஸ்திகள் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் தன்னுடைய தாய் போல ஒருவர் வேண்டும் என்பது ஆபிரகாமுடைய சூத்திர மகன் ஈசாக்குடைய ஆசை. அப்போ இவர் சொல்றாரு, எனக்கு ஒரு பொண்ணு வேணும், அதை போய் யார் செய்யணும் அப்படின்னா, சூத்திரம் அந்த வசனம் பாருங்க, 2வது வசனம் 24:2. அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியாகி இருந்த தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானுடைய குமார்த்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாளத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தரின் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படி நீ உன் கை என் தொடையின் கீழ் வை என்றான். அதற்கு அந்த ஊழியக்காரன், அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதா இருந்தால் நீ விட்டு வந்த தேசத்துக்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாய். அல்லேலூயா. ஆண்டு என்ன சொன்னாரு கவனிக்கணும், ரொம்ப ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கங்க. 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல உன் தகப்பனுடைய வீட்டையும் உள்ளத்தையும் தேசத்தை விட்டு புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ப திரும்ப வரக்கூடாதுங்கதான் தேவ திட்டம். திரும்ப நீ என்ன பண்ணக்கூடாது, அங்க வரக்கூடாது. ஆனா இங்க வசனம் சொல்லுது, என் மகனை நீ அழைத்து கொண்டு போக கூடாது, ஆனா என் மகனுக்கு ஒரு பொண்ணு தேடு, என் மகனுக்கு ஒரு பொண்ணு தேடு. அந்த ஊழியக்காரனுக்கு பெயர் எலியேசர். எலியேசர் அப்படின்னு சொன்னா அவன் ஸ்தோத்திரம் உதவி செய்கிறவர் என்ற அர்த்தம். எலியேசர் என்ன? உதவி செய்கிறவர் அல்ல சேர்த்து வைத்து பலப்படுத்துகிறவர் அப்படின்னு அர்த்தம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஆபிரகாமுடைய போல நமக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை அமைய நினைக்கிறோம் தெரியுமா? எல்லாரும் புரிஞ்சுக்கங்க. இவர் சொல்றாரு, ஏன் இனத்துக்கு போ. எங்க போ? என்னோட இனத்துக்கு போ. என்னுடைய ஸ்தோத்திரம் இனத்துல பெண் கொள்ளணும். ஏன்னா என் தேசத்து என் இனத்தாத்திற்கு போய் என்னுடைய கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு வேணும். சொல்லுங்க. ஆமா, பெரிய பிரச்சனை தெரியுமா இந்த திருமண உறவு.
பெங்களூர்ல இருந்து ஒரு பொண்ணை நாற்றம்பள்ளி கல்யாணம் பண்ணி கொண்டு வந்தாங்க. பொண்ணு வந்து பெங்களூர். அந்த அவங்க நாற்றம்பள்ளி பையன். ரொம்ப லாங் எல்லாம் இல்லை. தமிழ்நாட்டுல ஹோட்டல்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுல ஹோட்டல். அதே பெங்களூருக்காரங்கள ஹோட்டல் அப்படிப்பாங்க. அந்த ஓ வர்றதே பெரிய பிரச்சனையா. ஹோட்டல் ஹோட்டல். இதுவே ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சுங்க. என் மனைவிக்கு ஹோட்டல், அவளுக்கு என்ன சொல்ல தெரியும்? ஹோட்டல். இந்த ஸ்லாங் இருக்கு பாருங்க, இதுவே ஒரு பெரிய பிரச்சனை. திருநெல்வேலியில இருந்து ஒரு பிள்ளைய வேலூர் கல்யாணம் பண்ணி கொண்டு வராங்க. அந்த பிள்ளை தெரியாம கொழுந்தனாரை பார்த்து, மச்சனை பார்த்து இல தண்ணி கொடுன்னு இல அப்படின்னா அது ஒரு பெரிய வார்த்தையை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. பெரிய டைவர்ஸ்க்கு வழிவகுத்துருச்சு, பெரிய பிரச்சனைகளுக்கு வழிவகுத்துருச்சு. ஏன் தெரியுமா? என் இனத்தாழ்கத்திற்கும் என் தேசத்துக்கும் போகணும் தெரியுமா? கவனிங்க, அதுதாங்க பிரயோஜனம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அவங்க இப்போ ஒரு மலையாளி இருக்காங்கன்னா மலையாளிய கல்ச்சர் அவங்களுக்கு ஒத்து போகும். காலையில நான் ஒரு வீட்டுக்கு போனேன், காலையில புட்டு கொடுத்தாங்க, வாழைப்பழம் கொடுத்தாங்க. அப்புறம் நான் சாப்பிட்டு உட்கார்ந்துக்கிறேன். நமக்கு காலையில இட்லி தோசை கிடைக்கும் போது ஒரு அற்ப அறிவு இருக்கும் பாருங்க. நமக்கு இட்லியும் தோசை, அவங்க டிஃபன் என்னதான் புட்டு. நானும் உட்கார்ந்து கேட்டேன், ஏங்க சாப்பிட ஒண்ணும் கொடுக்கலீங்க? அவங்க சொன்னாங்க, நீங்க சாப்பிட்டதே காலை டிஃபன் தான், உங்க ஊர் கிடையாது இது, எங்க இல்ல. உங்க 4 இட்லி ஒரு 2 தோசை சாப்பிட்டாதான் நமக்கு சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி. இடையில போயிருக்கும் போது பாக்குறேன் வித்தியாசமான அனுபவங்கள். அதுதான் அவங்க எண்ணம். இங்க ஜாதியை பத்தி சொல்ல வசனத்தை நிறைய பேர் தவறா புரிச்சிருக்காங்க. ஏன் ஜாதியில பாருங்க, இங்க ஜாதியை பத்தி சொல்லல, என் இனத்துல பாருங்க. கல்ச்சர் ரொம்ப அவசியம். அவங்க வாழ்க்கை ரொம்ப நாள் நீடிச்சு வாழ்றதுக்கு ஏதுவா இருக்கும். அல்லேலூயா. அவங்க நாக்குக்கு அந்த டேஸ்ட் ஒட்டிக்கும். ஆனா சில பேர் அப்படி இல்லை. ஒரு தமிழ்காரர் ஒரு இந்திக்காரங்களை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இந்த தமிழ்காரர் இந்த இந்திக்கார மாதிரி மாற ட்ரை பண்ணுவார். மாற முடியுமா? சான்ஸே கிடையாது. நான் சமீபத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தேன், ஒரு புள்ள, ஒரு இந்திக்கார புள்ள, நம்ம தமிழ்கார புள்ள, காவேரிப்பட்டுக்கார புள்ள, நம்ம சர்ச்சை புள்ள, அவர் இந்திக்கார பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கான். அந்த இந்திக்காரங்க ஸ்டைல புடவை கட்டி போட்டு இழுத்து வச்சிருக்கா. ஆனால் அவள் உருவமும் அவள் கலரும் அப்படியே தமிழ்காரி போலவே இருந்தது. எந்த மாற்றமும் இல்லை. இந்த திருமணம் ஒண்ணு வருது பாருங்க, தோற்று போறது அங்கதான். நிறைய பேரு திருமணத்துல தோற்று போறதுக்கு முக்கியமான காரணமே என் இஷ்டம். சொல்லுங்க, நான் யார் இருப்பேன், ஆபரகாம் அப்படி இல்ல இருப்பா, என் கல்ச்சர் ஒத்து போகணும். சொல்லுங்க, இதை நான் கொஞ்சம் ஆழமா போதிக்க விரும்புறேன். ஒரு வாரம் தான் பைபிள் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் காமன் ப்ரேயருக்கு நம்ம சர்ச்சில் எல்லாருடைய ஆசீர்வாதங்களையா ஜெபிக்கணும் கொஞ்ச நாள் அப்படின்னு நினைக்கிறேன். அதுல அதோடு சேர்ந்த வசனத்தை போதிக்க நினைக்கிறேன். ஆனா இந்த வசனத்தை மட்டும் கொஞ்சம் ஆழமா போதிக்க விரும்புறேன். இந்த உறவுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அந்த உறவு சம்பந்தம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அந்த சம்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கு கிறிஸ்தவர்களோடு சொல்லுங்க, கிறிஸ்தவர்களோடு ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் கிறிஸ்தவனா மாத்திடுறேன், இதெல்லாம் நடக்கவே நடக்காது. இந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு கிறிஸ்தவங்களா மாத்திரன்னு சொல்றாங்க பாருங்க. அவங்க குடும்பத்துல போய் பாருங்க, ஓயாத பஞ்சாயத்து இருக்கும். சொல்லுங்க, ஓயாத பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்துக்கு அளவே கிடையாது, அந்த பஞ்சாயத்துக்கு முடிவே கிடையாது. இந்த திருமண வாழ்க்கை நமக்கு ஆபிரகாமுடைய கடைசி நாள் முக்கியமான 2 சம்பவம். அவருடைய இறுதியில எல்லாவற்றையும் பெற்றவர், எல்லா நன்மைகளையும் பெற்றவர், எல்லா அனுபவங்களையும் பெற்றவர். சரியா செஞ்ச 2 விஷயம். ஒன்று தன் மனைவியின் அடக்க ஆராதனை. ஒன்று தன் மனைவியோட, ஏன்னா நம்ம தோத்து போறது கூட அங்கதான். சொந்தக்காரங்களை பார்த்து இஷ்டத்துக்கு ஒரு அடக்கத்தை பண்ணிடுவோம். எரிக்கிறது ஒரு கூட்டம், புதைக்கிறது ஒரு கூட்டம், இறுதி சடங்கு பண்றது, இந்த பல கோணங்கள் இருக்கு. ஆனா தெய்வ பிள்ளைகளா இருக்கிற நாம் நம்முடைய மரணத்தை கிறிஸ்துவ முறைப்படிதான் அடக்கம் பண்ணணும், மறந்துடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். எனக்கு ஒருவேளை நம்ம சபையில யாரு இருந்தாலும் 100% புதைச்சுதான் அடக்கம் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா தேவனுடைய வருகை எடுத்துக் கொள்ளப்படுவதற்காக. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அடக்கம் ரொம்ப முக்கியம். அடக்கம், ஏன்னா யூதால ஸ்தோத்திர வசனம் சொல்லுது, இப்படி சொல்லுது, மோசையின் சரீரத்தை குறித்து தேவ தூதர்கள் சாத்தானின் தூதர்களும் தர்க்கம் பண்ணினார்கள். யூதா புத்தகத்துல வாசிக்கிறோம். நம்முடைய பாடிய சாத்தானுக்கு ஒரு காலம் கொடுத்துடவே கூடாது. அல்லேலூயா. நம்ம அடக்கம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்துக்கு போறது அவசியமா இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. 2வது கல்யாண சம்பந்தம்.
கல்யாணத்துல ரொம்ப உஷாரா இருக்கு. அல்லேலூயா. ஆபிரகாம் தன் மனைவி ஒரு ப்ராமிஸ் பண்றார். இங்க பாருப்பா, சோத்திரம், இளையேசர் கிட்ட ஒரு ப்ராமிஸ். இங்க பாரு, உனக்கும் எனக்கு ஒரு உடன்படிக்கை. அதுக்கப்புறம் இந்த தொலையின் கீழ் வைக்கிறது யாக்கோபுடைய அனுபவத்தில் நடக்கும். அதை பத்தி நான் சொல்ல விரும்பல. ஒரு உடன்படிக்கை பண்றார். என் இடத்துக்கு போ, என் சொந்த பந்தம் கிட்ட போ, எனக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை கொண்டு வா. அல்லேலூயா. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா? என் மகன் பொண்ணு பார்க்க வரமாட்டான். என் மகன், இதுதான் முடிவு, என் மகன் அங்க வரமாட்டான். ஏன்னா அது கரைப்பட்ட தேசம். ஆமா, தேவன் எனக்கு ஒரு பொண்ணு ஆயத்தப்படுத்திருக்காரு. சில அடையாளங்களை நான் கொடுக்குறேன், நீ போ. என் மகன் அங்க கொண்டு போகாதபடி, அழைத்து கொண்டு போகாதபடி எச்சரிக்காரு. என் மகனை நான் அனுப்ப மாட்டேன். ரொம்ப ஸ்பெஷல். அதான் வாசி பாருங்க, 7ஆம் வசனத்துல திரும்ப வாசிக்கிறேன். ஏன்னா என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் என் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படி தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். அல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு அடையாளத்தை சொல்றாரு. என்னுடைய தேவனை அங்கே இருந்து மீட்டு கொண்டு வந்தார். சொல்லுங்க, தேவனை அங்கே இருந்து மீட்டு கொண்டு வந்தார், என் இஸ்லாத்துக்கு மீட்டு கொண்டு வந்தார். ஆனா ஒரு விஷயம், எனக்கு திரும்ப ஒரு பொண்ணு வேணும். இங்க இருக்கிறவங்க ரொம்ப மோசமான கல்ச்சர் உள்ளவங்க. நீ இப்போ உனக்கு முன்னாடி எனக்கு ஒரு மருமகளை ஆயத்தப்படுத்த முன்பாக ஒரு தேவ தூதனை அனுப்புவார். ஆமென். சொல்லுங்க, ஆமென். அப்போ நமக்காக ப்ரிப்பேர் பண்ற ஒரு தேவ தூதன் அங்கே உண்டு. திருமண விஷயத்துல, குடும்பத்துல, நம்ம பிள்ளைகளுடைய திருமணமா இருக்கட்டும், எதிர்காலத்துடைய வாழ்க்கையா இருக்கட்டும், எந்த காரியமா இருக்கட்டும், நீங்க நம்பணும், ஆண்டவர் நமக்கு முன்னாடி ஒரு தூதனை அனுப்புவார். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா. கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம ஊருக்கு ஒரு பாப்பாவை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இந்த பையன் கோயம்புத்தூர்ல சோதரம் கொண்டு பொண்ணோட வீட்டுல செட்டில் ஆயிட்டான். அங்க ஊர் ஸ்டைல்ல வாங்கோ போங்கோன்னு சொல்லணும். இவனுக்கு அதெல்லாம் தெரியாது. வா இங்க அப்படின்ட்டு மனைவியை பார்த்து உடனே அந்த பிள்ளையோட தகப்பனுக்கு பயங்கர பஞ்சாயத்து ஆகி போச்சு. என் பிள்ளை என்ன வேலைக்காரியா? வா இங்க. நம்ம ஊரு சைடுல மனைவி என்னன்னா கூப்பிடுவாங்க, நம்ம திருப்பத்தூர், வேலூர், ஜோலார்பேட்டை இதெல்லாம், இங்க வாமா இங்க இருவாங்க, இல்லையே வா இங்க அப்படிம்பாங்க. அவ்வளவுதான். ஆனா அது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு. உடனே எனக்கு போன் பண்றாரு, பாஸ்டர், உங்க சர்ச் பையன் என்னுடைய மகளை வா இங்கன்றான். இனிமே வாழ்றதுக்கு தகுதியே இல்லை. நான் பையனை நைட்டோட நைட்டை பெட்டி கட்டி ஊருக்கு அனுப்புறேன். என்னத்துக்கு? வா இங்கன்னதுக்கு. பஞ்சாயத்து அவ்வளவு. உடனே இங்கிருந்து நாங்க கார் எடுத்துட்டு அந்த பையனோட அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி எல்லாம் சேர்ந்து கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கோம். பெருந்தூரை கிராஸ் பண்ணது வண்டி. பையன் பெட்டியும் கையுமா ஈரோட்ல பெஸ்டா நிக்கிறான். நாங்க போய் கேட்டேன், ஏன்டா வந்துட்ட வீட்டை விட்டு? ஒண்ணும் இல்லைன்னா ஒன்னே ஒண்ணு சொன்னேன், வா அப்படின்னு. வா. உடனே அவங்க அப்பாவுக்கு பெரிய கோவம் வந்து, என் பொண்ணு நான் வேலைக்காரியா? நான் என்ன தப்பா நீங்கன்னு தெரியல, நான் போய் சொல்றேன், இத பாருங்க, இது ஸ்லாங், இத எங்க ஊருடைய பாசங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. அதெல்லாம் முடியாது சார். நீங்க என்னங்க பேசுறீங்க? அதெல்லாம் மரியாதை இல்லைங்க. ஒரு பெரிய பஞ்சாயத்து. 3 மணி வரைக்கும் முடிஞ்சது. 3 மணிக்கு முடிச்சு திரும்ப கார் எடுக்கிறோம். அவங்க எல்லாம் போய் தூங்கிட்டாங்க, எங்களால தூங்க முடியல. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம இனம், நம்முடைய கல்ச்சர் ரொம்ப முக்கியம். நம்ம சுபாவத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு மகளை, நம்ம சுபாவத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு மகனை கர்த்தர் நம்முடைய குடும்பத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு திருமணம் ஆயிருக்காங்கன்னா தேவன் கிட்ட போய் சொல்லுங்க, எனக்கு ஏற்ற மாதிரி இந்த பர்சனை மாற்ற உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்க மனைவியோ உங்க புருஷன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னா உங்களால மாற்ற முடியாது. உங்களால மாற்ற முடியாது. ஆமென் சொல்லுங்க. யாருன்னா சொல்ல முடியுமா, என் மனைவியை நான் மாத்திடுவேன், என் புருஷனை மாத்திடுவேன்? யாரும் சொல்ல முடியாது. ஆனா தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து இருக்கிற நம்ம இந்த குறிப்பிட்ட பர்சனை என் சுபாவத்துக்கு ஏற்றமாறு, என் வாழ்க்கைக்கு ஏற்றவாறு கர்த்தர் மாற்றுவீராக. அல்லேலூயா. வசனத்துக்கு ஏற்றவாறு எனக்கு மாற்றுவீராக, தேவனுடைய சமூகத்துக்கு ஏற்றவாறு என்னை மாற்றுவீராகன்னு சொல்லும் போதுதான் உங்களுடைய வாழ்க்கை மாறும். ஆமென் சொல்லுங்க. இப்ப 8ஆவது வசனம் பாருங்க. பெண், ஸ்தோத்திரம், நான் ஒரு 10 நிமிஷத்துல முடிக்கிறேன், கவனமா கேளுங்க. பெண் உன் பின்னே வர மனதில்லாதவர்களாக, அப்பொழுது இந்த என் ஆணைக்கு நீங்களாக இருப்பார். அங்கே மாத்திரை குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்றான். அப்பொழுது
ஸ்தோத்திரம். அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமிடத்தில் வைத்து இந்த காரியத்தை கொடுத்து ஸ்தோத்திரம் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டங்களில் 10 ஒட்டங்களை தன்னுடைய கூட கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகல உச்சிதமான பொருட்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசபதோமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து தன்னுடைய எண்ணத்தாரிடத்திற்கு போயிட்டார். இந்த எலியேசர் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க நான் இந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறேன், அடுத்த வாரம் தொடர்றேன். பின்பு அந்த ஊழியக்காரன் தன்னுடைய எஜமானுடைய உடன்படிக்கைக்கு உறுதிப்படுத்திக் கொண்டு, வசனத்தின்படி தன்னை உறுதிப்படுத்திக் கொண்டு எத்தனை ஒட்டகங்களை போனாரு? எஜமானுடைய 10 ஒட்டகங்கள். எத்தனை ஒட்டகம்? சொல்லுங்க, எத்தனை ஒட்டகம்? ஆமா, நம்ம தேடி போகிற ஒரு வீடு அல்லது ஒரு மகன். ஏன் 10 ஒட்டகம் எக்ஸ்ட்ரா போயிருக்கலாமே, இதில் கம்மியா போயிருக்கலாமே? ஏன் 10 ஒட்டகம் தெரியுமா? 10 ஒட்டகம் 10 கட்டளைக்கு சமம். 10 ஒட்டகம் 10 கட்டளைக்கு சமம். அல்லேலூயா. 10 கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவராக, தன் ஒரே தேவன், உன்னதமான தேவனை தன்னுடைய இதயத்திலே சுமந்தவராக, தன்னுடைய எஜமானுக்கு உண்மையுள்ளவனாக, தன் எஜமானிய குமாரன் ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படி அவர் புறப்பட்டு போனார். போகும்போது உச்சிதமான விலை கொண்டு போனாராம். அவரு தன்னுடைய அடைய போகிற தன்னுடைய எஜமானுடைய மகன் ஆமென் ஸ்தோத்திரம் அவர் அடைய போகிற ஆசீர்வாதங்களை தன்னுடைய மருமகளுக்கு கொடுப்பதற்கு எஜமானுடைய சகல உச்சிதமான பொருள்களும் அப்பங்கிட்ட என்ன இருக்கோ, என்னெல்லாம் இருக்கோ அதை காண்பிக்கும்படி கொண்டு போனார். அல்லேலூயா. என் எஜமான் யார் என்று காண்பிக்கும்படி கொண்டு போனார். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள இருக்கிற உச்சிதமானதை வெளியே காமிச்சிங்க அப்படின்னா நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அமையும். எதை காமிக்கணுங்க? நல்ல உச்சிதமானது. எது உச்சிதமானது? வசனத்தின் அறிவு உச்சிதமானது. எது உச்சிதமானது? பரிசுத்தம் உச்சிதமானது. உச்சிதமானதுன்னா ரொம்ப அழகானது. ஆமென் சொல்லுங்களேன். ரொம்ப விலை உயர்ந்தது. இதை காண்பீங்க. இதெல்லாம் எதுக்கு எடுத்துட்டு போனாங்கன்னா அந்த பெண் வீட்டாருக்கு ஸ்தோத்திரம் கொண்டு போனாங்க. அல்லேலூயா. அப்போ ஒருத்தரை உங்க பக்கத்துல சரியா நடத்தணும்னா, உங்க குடும்பத்தில் ஒருவனாக உங்களை சரியா உங்க குடும்பத்தை பக்குவப்படுத்தணும்னா உச்சிதமானதை கொடுப்பது அவசியம். சொல்லுங்க, நடிக்க கூடாது. சொல்லுங்க, ஆமா, கொடுக்கிற மாதிரி, உண்மையான அன்பை கொடுக்கிற மாதிரி நடிக்க கூடாது. நான் அடிக்கடிக்கு ஒரு விஷயத்த சொல்வேன். என்னை ரொம்ப நெருங்கி இருக்கிற குடும்பங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு புத்திய நான் என்னுடைய சபை மக்களாகிய உங்களுக்கு சொல்றேன். எனக்கு எப்பவுமே நடிக்கிறது பிடிக்காது. ஒண்ணு, நம்ம உண்மையா இருக்கணும். உண்மையா இல்லைன்னா நமக்கு ஆப்போசிட் உள்ளவங்க நமக்கு பிடிக்கலன்னா அவங்க கிட்ட போய் சொல்லணும், பாருங்க நீங்க இந்த மாதிரி பண்றது எனக்கு பிடிக்கலன்னு. அந்த மாதிரி நீங்க சொல்லல அப்படின்னா ரொம்ப கொடுமையான பாவத்துக்கு சமம். அது விபச்சார வேசித்தனத்துக்கு சமம். அது அந்த மாதிரி நடிக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உங்க மனைவியா இருக்கட்டும், உங்க புருஷனா இருக்கட்டும், உங்க பிள்ளைகளை, தாய் தகப்பனா இருக்கட்டும், சபையில நம்ம ஒருவருக்கு ஒருவரா இருக்கட்டும், வசனங்கிற உச்சிதமானதை எடுத்து காண்பிக்க நாம் எல்லாரும் ஒருமனப்படுவோம். நீங்க நம்புறீங்களா நான் சொல்றத? வசனங்கிற ஒரு காரியத்தை எடுத்து கொடுங்க. வேற எதையும் தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷை, குதிக்கிறது இதெல்லாம் நான் சொல்ல வரல. வசனத்தை எடுத்து கொடுக்க நாம் கிறிஸ்துவுக்குள் பலப்பட்டு கொண்டே இருப்போம். உங்களுக்குள்ள உச்சிதமா இருக்க வேண்டிய அந்த நகை கிடையாது, உச்சிதமா இருக்க வேண்டிய அந்த வீடு கிடையாது, உச்சிதமா இருக்க வேண்டிய அந்த பெரிய வேலை கிடையாது. ஆனா உச்சிதமா இருக்க வேண்டிய வேத வசனம். யாருக்கும் தெரியாத சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும். அல்லேலூயா. ஆமென். அப்ப யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் உங்களுக்கு கூட தெரிய ஆரம்பிச்சுன்னா உங்களுக்குள் புதையல் உருவாக ஆரம்பிக்கும். வசனம் என்கிற புதையல் உருவாக ஆரம்பிக்கும். உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க, வசனத்தை கேட்க ஆரம்பிப்பாங்க. உன்னதமான ஆமென் ஸ்தோத்திரம் ஆசீர்வாதமான ஆட்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாங்க. அல்லேலூயா. அனுபவம் மிக்கவர்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அப்போ எடுத்துக்கொண்டு அவர் ஸ்தோத்திரம் அவர் நேரம் அங்க போயிட்டார். உச்சிதமானது நீங்க எடுத்து எங்க வேணாலும் போங்க, ஆதாயம் பண்ணும் வேலையை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். உச்சிதமான வசனங்களை கொடுங்க, ஆதாயத்தை கர்த்தர் செய்வார். வசனமே அல்லாம வேற எதையுமே கொடுக்காதீங்க. ஒருத்தர் ஆதாயம் செய்யறதுக்கு வசனம் எல்லாம் வேற எதையுமே கொடுக்காதீங்க. வசனம் ஒரு காலம் விசனத்தை உண்டாக்காது, வேதனையை உண்டாக்காது. ஆமேன்னு சொல்லுங்க. மதுரையில ஒரு சபை இருக்கு. இப்ப அந்த பெரிய சபை, அந்த சபையில ஒரு 1000 பேர் வந்திருப்பாங்க. அந்த சபையில இருந்த அம்மா தாய் நம்ம என்ன செய்வாங்கன்னா வார சத்த சாப்பாடு, சொல்லுங்க, வார சத்த சாப்பாடு கொடுக்காங்க. இந்த சாப்பாடு ஏழைகளுக்கு உதவி நிறைய செய்ய ஆரம்பிச்சாங்க. பயங்கர கூட்டம் வர ஆரம்பிச்சு அந்த சபையில.
திடீர்னு அந்த நாள் ஒரு சில வருஷங்கள் கழிச்சு அந்த அம்மா இறந்துட்டாங்க. அந்த சபையில அந்த பாஸ்ட் அம்மா இறந்துட்டாங்க. பாஸ்ட் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ஏறக்குறைய 3000 4000 பேர் ஒரு சபை, சாப்பாடு இல்ல, உதவி செய்ய ஆள் இல்லைன்னு சொன்ன உடனே 300 பேருக்கு வர ஆரம்பிச்சு. இன்னைக்கு அந்த சபையில 40 பேர் இருக்காங்க. இன்னைக்கு அந்த சபையில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? 3000 பேர் உட்காரக்கூடிய சபையில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? 40 பேர் இருக்கிறாங்க. அப்போ அந்த சபைக்கு சொந்த அந்த பாச சொன்னாங்க, என் மனைவி இருக்கும்போது நிறைய உதவி செய்வாங்க, நிறைய ஆடைகள் எடுத்து கொடுப்பாங்க, ஆதாரம் கொடுப்பாங்க, 3000 பேருக்கு மேல வந்தாங்க. ஆனா எனக்கு இப்பதான் தெரியுது, வசனத்தை கேட்கறவங்க வெறும் 40 பேர் தான் இருக்காங்க. அல்லேலூயா. வசனத்தை கேட்கறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? அப்ப மத்தவங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க? ஆதாரத்துக்காக. ஆண்டு சொல்றாரு, நீங்க உச்சிதமானதை கொடுத்தா கொஞ்சமா இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. எத்தனை உபத்திரம் வந்தாலும் ஆண்டை விட்டு போக மாட்டாங்க, எத்தனை பாடம் வந்தாலும் ஆண்டை விட்டு போக மாட்டாங்க. எலியேசர் கிட்ட ஆபிரகாம் சொன்னாரு, மகனை கூட்டிட்டு போகாதப்பா, உன் கூட தேவ தூதன் வருவாரு. ஆனா அந்தப்பா பொருள் எல்லாம் கொண்டு போ, உனக்கு என்ன வேணுமோ நான் யாருக்கு காமிக்கிறதுக்கு உச்சிதமானது கொண்டு போ. அதே போல ஆண்டு சொல்றாரு, நம்முடைய வாழ்க்கை சரியா இருக்கும்னா ஆண்டுடைய கிருபையினால அவருடைய உச்சிதமானதெல்லாம் நமக்குள்ள இருக்கணும், அவருடைய மேன்மையெல்லாம் நமக்குள்ள இருக்கணும். நம்ம யாருன்னு வெளியே காமிக்கணும். நம்ம யாருன்னு வெளியே வசனத்துல நிறைஞ்சிருக்கணும். சொல்லுங்க.